வணக்கம் நண்பர்களே. சாப்பிடுறது அப்படிங்கிறது நம்ம ரத்தத்தோட ஊறி போன ஒரு விஷயம் இல்லையா? அதாவது ரொம்ப எசென்ஷியலான இம்பார்ட்டண்டான விஷயங்கள்ல சாப்பாடு முக்கியமா வந்துடும். அப்படி பார்க்கும்போது ஒரு சில உணவுகள் நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும்போது ரொம்ப ஸ்பெஷலான இடங்கள்ல தான் கிடைக்கும், கண்டிப்பா ஹோட்டல்ல தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான உணவுகள் இப்போ நம்ம வீட்லயும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி பண்ண ஆரம்பிச்சு அடிக்கடி நான் பண்ற விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், சாப்பிடுறதுக்கே சும்மா டேஸ்டா அப்படி சாப்பிட்டா அல்வா மாதிரி உள்ள போகக்கூடிய ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயாசம். அதை இப்போ நம்ம வீடுகள்ல பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? அது நிறைய பேருக்கு பயம். அது வந்து ஐயோ பெரிய விஷயம், எப்படி பண்றது அப்படின்ற ஒரு யோசனை உங்கள்ல ஒரு சிலருக்கு இருக்கும். அது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அது எப்படி ஈஸியா பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பார்க்கலாமா? மத்தது சமைக்கிறது எல்லாமே வந்து மட்டன் மாதிரி தான் இருக்கும். இந்த ஆட்டுக்கால்ல பிரச்சனை என்னன்னா, அந்த ஆட்டுக்காலை கிளீன் பண்றது. அது வந்து கடையில நம்ம கேட்கும் போது ஒரு ஆட்டுக்காலுக்கு கேட்டோம்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு 16 பீஸ் நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. குட்டி குட்டியா பீஸ் போட்டு கொடுத்துருவாங்க. அவங்களே வந்து நெருப்புல வாட்டி நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஸ்மெல் இல்லாம சமைக்கிறதுல தான் நம்மளோட சேலஞ்ச் இருக்கு. அது அதை எப்படி கிளீன் பண்றது அப்படின்றத இப்ப நான் சொல்ல போறேன். இப்போ இந்த ஆட்டுக்காலை நம்ம முதல்ல பாத்திரத்துல போட்டுட்டு சும்மா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா பறிச்சு விட்டுட்டு, நான் கை பொறுக்கிற சூடுல சுத்தண்ணி எடுத்துருக்கேன். ரொம்ப கொதிக்க எடுக்கணும்ன்றது இல்லை, சும்மா நம்ம கை தாங்கும் அப்படின்ற சூட்ல சுடுதண்ணி எடுத்து இதை அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுடணும். ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படி விட்டுட்டோம்னா அது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் தான் கிளீன் பண்ண வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி கருப்பா இருக்குல்ல, எவ்வளோ அழகா தெரியுதா? சூப்பராக வந்துடும் பாருங்க. நீங்கள் அழுத்தவே வேணாம், ரொம்ப சிம்பிளாக அப்படி அழகா வந்துடும். இந்த நம்ம இஞ்சிலாம் இது பண்ணும்போது கொஞ்சமாவது கஷ்டமா இருக்கும், இது அந்த அளவுக்கு கூட கஷ்டமா இருக்காது. நார்மலி இவ்வளோ ஒல்லியா இருக்காது கால். இது கொஞ்சம் டயட்ல இருந்த மட்டன் போட இருக்குது அந்த ஆடு. நீங்கள் கொஞ்சம் வாங்கும்போது கொஞ்சம் புஷ்டியான ஒரு ஆடா பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி இதில் நல்லா கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு 2 கழுவிக்கோங்க. இப்போ கடைசியாக ஒரு தடவை மஞ்சத்தூள் போட்டு கழுவுங்க. நான் ஏன் இவ்வளோ மஞ்சத்தூள் போடுறேன்னா, அந்த ஸ்மெல்லு நிறைய பேருக்கு பிடிக்காது, அதனால சாப்பிடாம விட்டுருவாங்க. இதுல அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடணும். அதனால கொஞ்சம் அந்த ஸ்மெல் வராத அளவுக்கு நம்ம கழுவிக்கணும். இப்படி கழுவி எடுத்துட்டு இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு ஒரு புரட்டி மறுபடியும் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படி ஓரமா வச்சிருங்க. இப்போ நமக்கு இதுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்ன்றது நான் சொல்லிடுறேன். அரைக்கிறதுக்கு ஒரு 2 சில்லுன்னு சொல்லுவோம்ல, 2 சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன், அதை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு எடுத்துட்டு அதை சுடுதண்ணியில ஊற வச்சிருக்கேன். அதே மாதிரி தான் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசாவையும் நான் சுடுதண்ணியில ஊற வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு சோம்பு வேணும், சோம்பும் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா. இப்போ நம்ம இதுக்கு காரம்னு பாத்தீங்கன்னா, நான் இது மிளகாத்தூள் போட்டு பண்ண மாட்டேன். எனக்கு பாயா நம்ம கடையில எல்லாம் எப்படி கிடைக்கும், வெள்ளைன்னு கிடைக்கும்ல, அதனால பச்சை மிளகா தான் நான் யூஸ் பண்றேன். பச்சை மிளகா கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு இருக்கேன், ஏன்னா இந்த பச்சை மிளகா பெருசா காரம் இருக்காதுன்றதுனால நான் வந்து ஒரு 7-8 பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வதக்கிறதுக்கும் அந்த ஆட்டுக்காலோட சேர்த்து வேக வைக்கிறதுக்கும் தக்காளி வெங்காயம் எல்லாம் தேவைப்படும். அது என்னன்னா, மொத்தமாவே இதுக்கு நமக்கு 2 தக்காளி தேவைப்படும். ஒரு 3 வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துட்டு இருக்கேன், கொத்தமல்லியும் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கிறேங்க, நல்லா வாசனையா இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். இப்போ நம்ம 3 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதுல ஒரு வெங்காயம் ஒரு அரை தக்காளியை வந்து இப்போ நம்ம இந்த காலை வேக விட போறோம். ஒரு 10 விசிலுக்கு வேக விட போறோம், அதுல போட்டுக்கணும். இப்போ இது ஒரு 10-15 நிமிஷமா அந்த மஞ்சத்தூள் போட்டு ஊறிட்டு இருக்கு. கழுவுனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதை வேக வைக்கிறோம். இந்த ஆட்டுக்கால், அதுக்கப்புறம் நம்ம வெட்டின ஒரு வெங்காயம், அந்த அரை தக்காளி, அப்புறம் ஒரு பிடி கொத்தமல்லி, அப்புறம் இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுங்க. மொத்தமாவே இந்த ஆட்டுக்கால் பாயா பண்றதுக்கு 2 ஸ்பூன் வேணும். அதுல நம்ம ஒரு அரை ஸ்பூனை இப்போ யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுல மஞ்சத்தூள் போடலாம். நான் நிறைய மஞ்சத்தூள் போட்டு கழுவிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சிருக்கேன், அதோட தான் சேர்த்து கொட்டியிருக்கேன். அதனால இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட வேணாம். இந்த ஆட்டுக்கால் எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி வைக்கணும். தண்ணி நிறைய இருந்தா நமக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணியோட தான் இந்த டிஷ்ஷை பண்ணுவோம். அதனால பயப்படாம தண்ணி ஊற்றுங்க. இது நம்ம வந்து ஒரு 10 விசில் விட போறோம், அதனால நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போய் ஊற்றிக்கலாம்.
ஊற்றிக்கிட்டு இப்போ இதுல கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். எப்பவுமே வந்துட்டு நம்ம ஃபுட் ரொம்ப டேஸ்ட் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மொத்தமா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டே இருக்கணும். எனக்குலாம் ஒருத்தவங்க சமைக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, வெங்காயம் போடும்போது இத்தினோண்டு உப்பு, பச்சை மிளகாய் போடும்போது இத்தினோண்டு உப்பு, ஏன்னா அந்தந்த இன்கிரீடியன்ட்ல உப்பு சேரணும், அந்தந்த காய்கறியில உப்பு சேரணும் அப்படின்ட்டு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டாங்க. ஸோ அது மாதிரி நம்ம இப்போ இதுல இத்தினோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் உள்ள போட்டு ஒரு 10 விசில் வச்சிட வேண்டியது. இப்ப நான் சொன்ன மாதிரியே இது ஒரு 10 விசில் வரட்டும். ஆனா அது வரைக்கும் நாம வந்து நேரத்தை வீணாக்காம அதுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் எல்லாம் தயார் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்து தனியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் வதக்கணும்னு சொன்னேன் இல்லையா, இந்த வதக்க வேண்டிய விஷயங்களை வதக்கிக்கலாம். இது நமக்கு 2 சில்லு தேங்காய் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அந்த 10-12 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கசகசா ஊற வச்சிருக்கோம் இல்லையா அது, அப்புறம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய். ஓகேவா, நீங்க எவ்வளவு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நல்ல காரமான பச்சை மிளகானா 4-5 யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா 8-10 யூஸ் பண்ணிக்கோங்களேன். இது அவ்வளவு காரம் இல்லைங்க, நான் கொஞ்ச நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் நிறைய போட்டிருக்கேன். இப்போ இந்த மீதி இருக்கு இல்லையா, இந்த 2 வெங்காயம், ஒரு 1.5 தக்காளி, அதெல்லாம் நம்ம வதக்கிறதுக்காக கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் அரைச்சேன் இல்லையா, அரைக்கும் போது வந்துட்டு கசகசா சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி ஹெவியா ஏதாவது சமைக்கும் போது எல்லாத்துலயும் கசகசா இருக்கும். ஏன் கசகசா போடணும்னா அது செம்ம டேஸ்ட் கொடுக்கும், அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதை தவிர்த்து கசகசால ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. அதுல வந்து அயன், ஜிங்க், மெக்னீசியம் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இது வந்து டைஜஷனுக்கு உதவும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மீட்லாம் சாப்பிடும்போது சில பேருக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்பவுமே வந்து கசகசா முன்னாடி வந்து நின்றுடுது. அதே மாதிரிதான் ஆட்டுக்கால்லையும் பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்துட்டு மட்டன்லாம் வந்து ரெட் மீட்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா ஆட்டுக்கால்ல வந்து ஃபேட் ரொம்ப ரொம்ப கம்மி. கொலன்னு பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஆனாலும் இது புரோட்டீன் அதிகம், ஃபேட் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து இப்போ டயட்ல எல்லாம் இருக்கிறவங்க வந்து ஐயோ நான் சாப்பிடணும், எனக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஆட்டுக்கால் பண்ணி சாப்பிடுங்க. அது வயிற்றுல இருக்க புண்ணை இது பண்ணிடும், பிபியை கம்மி பண்ணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. வேணா படிச்சு பாருங்க. ஒரு விஷயத்த படிச்சு பார்க்கும்போது தான் அது வந்து எவ்வளவு முக்கியம் நமக்கு தெரியும். படிச்சு பார்த்துட்டு சாப்பிடும் போது கில்ட் ஃப்ரீயா ஹாப்பியா நிம்மதியா சாப்பிடுங்க. ஓகே, ஒரு 10 விசில் வந்துருச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து வதக்க வேண்டிய விஷயங்களை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் இல்லையா, எவ்வளவு வெந்திருக்கு அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து எல்லாத்தையும் கலந்துட்டு வேக வைக்க வேண்டியிருக்கும். சரியா, இப்போ வதக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, வச்சுட்டு ஒரு 2 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுல வந்து 2 துண்டு பட்டை, கடல் பாசி, அன்னாசி பூ, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு அதையும் போட்டுருங்க. இப்போ இதுல வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, அதுவும் வதங்கட்டும். இது வதங்கினோடனே இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த 1 கைப்பிடி புதினாவை போட்டு அதையும் வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு போடுறதுக்கு முன்னாடியே நான் புதினா போட்டேன். இந்த புதினா நல்லா வதங்கிட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு சில நேரம் வந்து கடைசியா போடுவேன். இப்போ வந்து முன்னாடி போடுங்க, இதுக்கு அப்பதான் நல்லா இருக்கும். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. 2 விஷயம் டேஸ்டும் கொடுக்கும். நல்லா வதக்கும் போது பொருட்கள் சீக்கிரம் கெட்டு போகாது. நம்ம குழம்பெல்லாம் வந்து கெட்டு போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தேங்காய் உங்களுக்கு தெரியும். தேங்காவை தவிர்த்து வேற ஒரு விஷயம் வந்து வெங்காயத்தால கெட்டு போயிடும். அதனால நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வெங்காயத்தை எண்ணெயில வதக்கி செய்யற பொருட்கள் தான் ஊருக்குலாம் போகும்போது எடுத்துட்டு போவாங்க. எவ்வளவு நல்லா வதக்குறோமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த சாப்பாடு கெட்டு போகாது. அதனால 2 காரணத்துக்காகவும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம், அந்த புதினா, பச்சை மிளகான்னு கமகமன்னு வாசம் வருது. நல்லா வதங்கிச்சு வெங்காயம், உங்களுக்கே பார்த்தா தெரியும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மொத்தமா நமக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவை. அதுல நான் அதுல 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதுல மீதி 1/2 ஸ்பூனை போட போறேன். போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. பேஸ்டா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட வாசம் போற வரைக்கும் நம்ம அதை வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கிச்சது தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம மொத்தமா 3 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் இதுல வேக வைக்கிறதுக்கு, அதாவது இந்த ஆட்டுக்கால்ல வேக வைக்கிறதுக்கு ஒரு வெங்காயமும் 1/2 தக்காளியும் போட்டோம். மீதி இருக்கிற வெங்காயம் தக்காளி தான் வதக்கத்துக்கு யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, இப்போ ஏற்கனவே நம்ம வந்து அதுல கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் இல்லையா, இப்போ வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு தாங்க. உப்பு மட்டும் நம்ம பார்த்து தான் போடணும். கம்மியாவே போட்டுக்கோங்க, வேணும்னா அப்புறமேட்டு போட்டுக்கலாம்.
கூட போயிடுச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் கம்மியாக இருந்ததுன்னா அதிகமாக போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தக்காளி வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு போதும். ஏன்னா நம்ம வேக வச்சு இதே எடுத்து இப்போ கொட்டி மறுபடியும் ஒரு 2 விசில் விடுவோம். அதனால இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது சேர்க்கிறோம். சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காவும் போட்டு ஒரு கலக்கி விட்டு இப்போ நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நீங்கள் நினைப்பீங்க இதை எடுத்த உடனே அதில் போட்டுருக்கலாமே அப்படின்னு. ஏன் நான் இதில் போடுறேன்னா நம்ம இதில் தானே வதக்குறோம். அந்த எண்ணெய் எல்லாம் இதில் இருக்கும். ஒரு கொதி இதில் விடும்போது அதெல்லாம் சேர்ந்து வந்துடும். அதுதான் நல்லது. நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ இதில் கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இங்கே பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் பார்க்கறதுக்கு நமக்கு ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அந்த பச்சை வாசம் போகணும்ல, நம்ம போட்டு அரைச்ச விஷயங்களோட பச்சை வாசம் போகணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பாயா நீங்க ஒரு 10 விசில் விட்டு எடுத்தீங்கல்ல, அது எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்றத பொறுத்து இதுல வேக விடுங்க. ஓகேவா? ஒரு விசில் விட்டா போதும், இல்ல ஒரு கொதி வந்தா போதும். அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் வேக வச்சுக்கோங்க. வாவ், இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்திருக்கோம். காரம் பாருங்க போதுன்னா விட்டுருங்க. மிளகு சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் கண்டிப்பா மிளகு சேர்ப்பேன். மிளகு தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகு தூள் இருக்கு பாத்தீங்களா, இது நான் வீட்லயே அரைக்கிறது தான். ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம கடையில வாங்குற மிளகு தூள் என்ன பிரச்சனைனா அதுல என்னென்ன கலந்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. மிளகு எவ்வளவு எக்ஸ்பென்சிவ்னு உங்களுக்கு தெரியும். அதுல உண்மையிலேயே மிளகு மட்டும்தான் இருக்குமான்னு நமக்கு தெரியாது. அதனால இது 5 நிமிஷம் கூட ஆகாது. மிக்சியில போட்டு எடுத்தீங்கன்னா நீங்களே மிளகு வாங்கி அரைச்சி பவுடரா வச்சுக்கோங்க. வேணுங்கும் போது ஃப்ரெஷ்ஷாவே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது தலை மேல கொத்தமல்லியை தூவி ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியா டேஸ்டாவா அப்படின்னு சொல்லி இறக்கிடுங்க. அது டேஸ்டா வந்துடும். பாத்தீங்களா? அப்பா, கலர்ஃபுல்லா அப்படி திக்கா அந்த ஹோட்டல்ல கொடுப்பாங்களே பாயா அப்படியே இருக்கா? உடம்புக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னா மிகச்சில விஷயங்கள் தான் அப்படி பண்ணோம். அதுல ஒண்ணுதான் இந்த ஆட்டுக்கால் பாயா. நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருந்தாலும் சொல்றேன், இதுல கொழுப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்லாம் வேணான்னு நினைக்கிறவங்க, அதே நேரத்துல என்னால எனக்கு மீட் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க, ரெட் மீட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிட வேண்டிய நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கிய ஒரு ஃபுட் தான் இது. சாப்பிடலாம். அப்படியே ஹோட்டல்ல எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கும். எந்த ஸ்மெல்லும் இருக்காது. ஈஸியா நீங்க சாப்பிடலாம். அதனால தைரியமா இதை வீட்டுல பண்ணி பாருங்க. நீங்க சாப்பிடுங்க, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. இணைந்திருங்கள் நண்பர்களே. தொடர்ந்து பயணிப்போம்.